இந்தியா ஒருநாள் அணி மற்றும் T20 அணியின் அடுத்த கேப்டனாக வர ஹர்திக் பாண்டியா காய் நகர்த்தி வருவதாக அவ்வப்போது செய்திகள் வந்த நிலையில் BCCI அதற்கு தற்காலிகமாக ஒரு வேலையை செய்திருக்கிறது. அதன்படி ஹர்திக் பாண்டியாவை விட 4 வீரர்கள் இந்திய அணியில் முக்கிய இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி அவரது கேப்டன் கனவுக்கு கடிவாளம் போட்டுள்ளது. சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட BCCI ஒப்பந்தத்தை வைத்தே ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் அடுத்த கேப்டன் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் என BCCI வட்டாரத்தில் ஒரு தகவல் கூறப்பட்டது. இந்த ஆண்டுகளுக்கான BCCI ஒப்பந்தத்தில் ஹர்திக் பாண்டியா 2ஆம் நிலையான கிரேட் ஏவில் தான் இருக்கிறார். அதே சமயம் அவருக்கு மேலே கிரேட் A+இல் 4 முக்கிய வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா மற்றும் பும்ரா. இதன் மூலம் மூத்த வீரர் விராட் கோலி, கேப்டன் ரோஹித் சர்மா மட்டுமல்ல, ஹர்திக் பாண்டியாவுக்கும் மேல் 2 வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை BCCI உணர்த்தியிருக்கிறது. அதன் மூலம் ஒருவேளை கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்ததாக இந்திய அணியின் கேப்டன் பதவிக்கு உடனடியாக வரக்கூடியவர் பும்ரா அல்லது ஜடேஜா தான் என சொல்லி இருக்கிறது BCCI. என்னதான் T20 அணி மற்றும் ஒருநாள் அணியில் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாக சில தொடர்களில் செயல்பட்டாலும் டெஸ்ட் அணியை பொறுத்தவரை பும்ரா தான் துணை கேப்டனாக இருக்கிறார். அவரே ஒருநாள் அணி மற்றும் டெஸ்ட் அணிக்கு கேப்டனாக வர தகுதியானவர். அதேபோல தென்னாப்பிரிக்கா T20 தொடரில் அணியின் துணை கேப்டனாக செயல்பட்டவர் ரவீந்திர ஜடேஜா அதிக அனுபவம் மிக்கவர். எனவே அவர் T20 அணி மற்றும் ஒருநாள் அணியின் கேப்டனாக வர வாய்ப்புள்ளது. ஆனால் ஜடேஜா கேப்டனாக நியமிக்கப்பட்டால் அது தற்காலிகமான ஒன்றாக இருக்கும். அவருக்கு தற்போது 35 வயதாகும் நிலையில் அவரால் அதிக ஆண்டுகள் போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் போகலாம். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.